ரீகேப். போன வீடியோவில் ரேவன்க்ளாக்கு எதிரான மேட்ச்சில் கிரிஃபிண்டர் வின் பண்ணதை பார்த்தோம். கிரிஃபிண்டர் செலிப்ரேஷன் அன்னைக்கு பகலெல்லாம் நடக்குது, நைட்டும் ரொம்ப நேரம் நடக்குது. அன்னைக்கு நைட் தூங்கிட்டு இருந்த ரான் அலறதை கேட்டு எல்லாரும் எந்திரிச்சு வந்து பார்க்குறாங்க. சீரியஸ் பிளாக் அங்கே வந்ததாகவும் அவனோட கர்டனை கிழிச்சதாகவும் ஒரு பெரிய கத்தியோட நின்னதாகவும் ரான் சொல்லறான். Chapter 14 Snape's Grudge Part 1. அன்னைக்கு நைட் கிரிஃபிண்டர் டவரில் யாருமே தூங்கலை. எல்லாருக்கும் காசில் திரும்பவும் ஃபுல்லாக தேடுறாங்கன்னு தெரிஞ்சது. எல்லாரும் காமன் ரூமில் பிளாக் பிடிபட்டாரான்ற செய்தியை கேட்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. விடிய காலையில் ப்ரொஃபஸர் மெக்கானகல் வந்து பிளாக் திரும்பவும் தப்பிச்சிட்டாருன்னு வந்து சொன்னாங்க. அடுத்த நாள் காலையில் அவங்க எங்கே போனாலும் எல்லா இடத்துலையும் நிறைய செக்யூரிட்டி இருந்தாங்க. ப்ரொஃபஸர் ஃப்ளிட்விக் ஃப்ரண்ட் டோர்ஸ்க்கு ஒரு பெரிய பிக்சர் ஆஃப் சீரியஸ் பிளாக்கை வச்சு அதை எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. ஃபில்ச் காரிடரில் மேலேயும் கீழேயும் எல்லா கிராக்ஸையும் அடைச்சிட்டு இருந்தாரு. சர் கடோகனோட போர்ட்ரேட்டை திரும்பவும் 7th ஃப்ளோர்லேயே கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஃபேட் லேடி திரும்பவும் அவங்களோட இடத்துக்கு வந்தாங்க. அவங்க பயங்கர நர்வஸாக இருந்தாங்க. ஃபேட் லேடிக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க சில செக்யூரிட்டி ட்ரால்ஸை ஹையர் பண்ணியிருந்தாங்க. அவங்க அந்த காரிடரில் முன்னும் பின்னும் நடந்துக்கிட்டே இருந்தாங்க. 3rd ஃப்ளோரில் இருந்த ஒத்த கண்ணு விச்சோட ஸ்டாச்சு கார்ட் பண்ணப்படாமலும் பிளாக் பண்ணப்படாமலும் இருந்தது ஹாரியோட கண்ணில் பட்டுச்சு. அந்த ஸ்டாச்சுக்கு பின்னாடி இருந்த மறைவான பேசேஜ்வே இப்போதைக்கு ஹாரி, ரான், ஹெர்மைனி, ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜுக்கு மட்டும்தான் தெரியும்னு நினைக்கிறான். நாம் அந்த பேசேஜ்வே பற்றி யார்கிட்டையாவது சொல்லணுமா அப்படின்னு ஹாரி ரான் கிட்ட கேட்குறான். ஹனி டியூக்ஸ் வழியாக சீரியஸ் பிளாக் வரதுக்கு சான்ஸ் இல்லை. அந்த கடையை உடைச்சிருந்தா இன்யாரும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு ரான் சொல்லறான். ரான் இந்த மாதிரி ஒரு வியூ எடுத்ததுன்னு நினச்சி ஹாரிக்கு சந்தோஷமாக தான் இருந்தது. அந்த வழியும் இல்லைன்னா ஹாரியால் ஹாக்ஸ்மீட்குள்ளே திரும்ப போகவே முடியாது. ஓவர் நைட்டில் ரான் இன்ஸ்டன்ட் செலிபிரிட்டியாக ஆயிட்டான். அவனோட வாழ்க்கையிலே முதல் தடவையா எல்லாரும் ஹாரியை விட அவனுக்கு ரொம்பவே அட்டென்ஷன் கொடுத்தாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸை ரானும் ரொம்பவே நல்லாவே என்ஜாய் பண்ணான். ராத்திரி நடந்த சம்பவத்தால் ரான் அதிர்ந்து போய் இருந்தாலும் யார் அவன்கிட்ட வந்து கேட்டாலும் அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு நல்ல டீட்டெயிலாகவே சொன்னான். நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேனா அப்போது திடீர்னு எனக்கு அந்த கிழிகிற மாதிரி சவுண்டு வந்தது. நான் எதுவும் என்ன கனவுல தான் இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் லைட்டாக காற்று அடிச்சிச்சு. நான் ஒரு சைடாக திரும்பி கண்ணை லைட்டாக திறந்து பார்க்குறேன். அப்புறம் பார்த்தா அங்கே அவன் நின்றுட்டு இருக்கான். ஒரு எலும்பு கூடு மாதிரி நிறைய முடி வேற அப்படியே முன்னாடி தொங்கிட்டு இருக்கு. கையில் வேற பெரிய கத்தி இருந்தது. எப்படியும் ஒரு 12 இன்ச்சாவது இருக்கும். அவன் என்னை பார்த்தான், நான் அவனை பார்த்தேன். அதுக்கப்புறம் ஆன் கத்திட்டேன். அவன் அங்கேருந்து ஓடிட்டான் அப்படின்னு ரான் சொல்லறான். ஆனால் ஏன்னு தெரியல அப்படின்னு ரான் ஹாரி கிட்ட கேட்குறான். ஏன் அவன் அங்கேருந்து ஓடுனா அப்படின்னு கேட்குறான். ஹாரியும் அதே தான் யோசிச்சுட்டு இருக்கான். ஏன் பிளாக் தப்பான பெட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரானை ஒரேடியாக சைலன்ஸ் பண்ணிவிட்டு ஹாரி கிட்ட வந்திருக்க கூடாது. பிளாக் 12 வருஷத்துக்கு முன்னாடியே அவன் இன்னசென்ட் பீப்புளில் மர்டர் பண்ணுறத ஒரு பொருட்டாவே எடுத்துக்கலன்னு தெரிஞ்சது தானே. ஏன் இந்த தடவை 5 அன்ஆர்ம்டு பாய்ஸ் 4 பேர் தூங்கிட்டு இருக்காங்க, ஏன் அவன் அந்த மாதிரி பண்ணலை அப்படின்னு ஹாரியும் யோசிச்சுட்டே இருந்தான். நீ கத்தி எல்லாரையும் எழுப்புனதுக்கப்புறம் காசில் விட்டு வெளியே போகிறது பெரிய கஷ்டமாக இருந்திருக்கும்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு ஹாரி யோசிச்சுட்டே சொல்லறான். அவன் ஹவுஸில் இருக்கிற எல்லாரையும் கொன்னுட்டு தான் போர்ட்ரேட் ஹோல் வழியாக வெளியே போயிருக்கணும். அதுக்கப்புறம் அவன் டீச்சர்ஸை வேற சந்திச்சிருக்கணும் அப்படின்னு ஹாரி சொல்லறான். நெவில்க்கு இது ஒரு பெரிய தலைக்குனிவாக போச்சு. ப்ரொஃபஸர் மெக்கானகல் அவன் மேலே பயங்கர கோபத்தில் இருந்தனால இதுக்கப்புறம் அவனுக்கு ஹாக்ஸ்மீட் விசிட்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அவனுக்கு ஒரு டிடென்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் யாருமே அவனுக்கு கிரிஃபிண்டர் டவரோட பாஸ்வேர்டை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இதனால் நெவில் டெய்லி காமன் ரூமுக்கு வெளியே நின்றுட்டே இருப்பான். யாராவது வராங்களா அவனை உள்ளே விடுறதுக்குன்னு வெயிட் பண்ணிட்டு. இது எல்லா பனிஷ்மெண்ட்ஸை விட அவங்க கிராண்ட் மதர் அவனுக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட் ரொம்ப மோசமானதாக இருந்தது. பிளாக் உடச்சி 2 நாளுக்கு அப்புறம் அவங்க நெவில்க்கு ஒரு ஹவுலரை அனுப்பிச்சிருந்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட் அப்போ ஒரு பெரிய பான் அவுல் அவனுக்கு முன்னாடி ஒரு ஸ்கார்லெட் என்வெலப்பை கொண்டு வந்திருந்தது. ஹாரி, ரான் அவனுக்கு எதிர்த்தாப்பில் உட்கார்ந்துருந்தாங்க. அது என்னன்னு டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா ரான்க்கு அதுக்கு முந்தின வருஷம் அவங்க அம்மா அதே இது அனுப்பிச்சிருந்தாங்க. ஓடிற நெவில் இங்கேருந்து அப்படின்னு ரான் அவனுக்கு அட்வைஸ் பண்ணான்.
நெவில் அங்கேருந்து அந்த என்வலப்பை எடுத்துகிட்டு ஓடுறான். ஆனால் அது ஓப்பன் ஆகிடுது. அவங்களால என்ட்ரன்ஸ் ஹாலில் நெவிலோட கிராண்ட்மதரோட வாய்ஸை கேட்க முடியுது. நெவிலோட கிராண்ட்மதரோட வாய்ஸ் 100 மடங்கு மேஜிக்கலி மேக்னிஃபை ஆகி அவங்க முழு குடும்பத்துக்கும் அவமானத்தை உண்டாக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறது. நெவில்ல பார்த்துட்டு இருந்த ஹாரி அவனுக்கும் லெட்டர் வந்ததை அவன் நோட்டீஸ் பண்ணலை. ஹெட்விக் அவனோட கையை ஷார்ப்பாக கொத்துச்சு. ஆச்! ஓ தேங்க்ஸ் ஹெட்விக் அப்படின்னு ஹாரி சொல்லுறான். ஹாரி லெட்டரை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்க நோட்டை எடுத்து வாசிக்கிறான். டியர் ஹாரி அண்ட் ரான், இன்னைக்கு ஈவினிங் என்னோட டீ சாப்பிட வரீங்களா? 6 o'clock அப்போது நீங்கள் வெளியே வராதிங்க. காசிலேருந்து நீங்கள் வரக்கூடாது. வெயிட் பண்ணுங்கள் என்ட்ரன்ஸ் ஹால்லே. நான் உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன். சியர்ஸ் ஹேக்ரிட். ப்ராபப்ளி பிளாக்கை பற்றி கேட்குறதுக்காக இருக்கும் அப்படின்னு ரான் சொல்லுறான். ஸோ அன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு ஹாரியும் ரானும் கிரிஃபிண்டர் காமன் ரூமில் இருந்து என்ட்ரன்ஸ் ஹாலுக்கு வராங்க. அவங்களுக்கு முன்னாடியே ஹேக்ரிட் அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. எப்படி இருக்கீங்க ஹேக்ரிட்? சாட்டர்டே நைட் நடந்ததை பற்றி கேட்க விரும்புகிறீங்களா அப்படின்னு ரான் கேட்குறான். நான் ஏற்கனவே அதை பற்றி எல்லாம் கேள்விப்பட்டுட்டேன் அப்படின்னு ஹேக்ரிட் கதவை ஓப்பன் பண்ணி அவங்கள வெளியே கூட்டிகிட்டு போகிறாரு. ஓ அப்படின்னு ரான் கொஞ்சம் டிஸப்பாயிண்டடாக ஆகிறான். ஹேக்ரிதோட கேபின்குள்ளே அவங்க நுழைஞ்சதும் அவங்க கண்ணில் பட்டது பக்பீக் தான். அது ஹேக்ரிதோட ஒரு குவில்ட் மேலே படுத்துருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு பிளேட் ஃபுல்லாக செத்த ஃபெரட்ஸ் கிடக்கு. ஹாரி இந்த அன்பிளசண்ட்டான சைட்லேருந்து அவன் கண்களை திருப்பி அந்த சைட் பார்க்குறான். ஹேக்ரிதோட பெரிய ஹாரி ப்ரௌன் கலர் சூட்டும் ஒரு ஹாரபிளான எல்லோ ஆரஞ்சு கலர் டையும் ஹேக்ரிதோட வார்ட்ரோப் டோரில் தொங்கிட்டு இருந்தது. அது எதுக்கு ஹேக்ரித் அப்படின்னு ஹாரி கேட்குறான். பக்பீக்கோட கேஸ் கமிட்டி ஃபார் டிஸ்போசல் ஆஃப் டேஞ்சரஸ் க்ரீச்சர்ஸ் இருக்குல்ல, அது இந்த ஃப்ரைடே தான். நானும் அவனும் லண்டனுக்கு ஒன்றா தான் போகிறோம். நான் 2 பெட்ஸ் நைட் பஸ்ஸில் புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஹேக்ரித் சொல்கிறாரு. ஹாரி ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறான். அவன் பக்பீக்கோட ட்ரையலை பற்றி சுத்தமாக மறந்துட்டான். ரானோட ஃபேஸில் இருக்கிற அந்த லுக்கை பார்த்தா அவனும் மறந்துட்டான்னு அவனுக்கு தோணுது. அவங்க 2 பேரும் ஹேக்ரித்க்கு பக்பீக்கோட டிஃபென்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோன்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஃபயர்போல்ட் வந்ததுக்கப்புறம் அதை அவங்க சுத்தமாக மறந்துட்டாங்க. ஹேக்ரித் அவங்களுக்கு டீ ஊற்றிட்டு ஒரு பிளேட்டில் பாத் பன்ஸும் கொடுக்குறாரு. அதை அவங்க அக்செப்ட் பண்ணலை. ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே ஹேக்ரிதோட குக்கிங் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் உங்கள் 2 பேர்கிட்டையும் ஒன்று டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு ஹேக்ரித் சொல்கிறாரு. என்னது அப்படின்னு ஹாரி கேட்குறான். ஹெர்மைனி அப்படின்னு ஹேக்ரித் சொல்கிறாரு. அவளுக்கு என்ன அப்படின்னு ரான் கேட்குறான். அவள் இப்போ ஒரு பிரச்சனையில் இருக்கா. அதுதான் அவள் இங்கே என்ன கிறிஸ்மஸ் டைமில் இருந்து நிறைய தடவை பார்க்க வந்துட்டா. அவள் லோன்லியாக இருக்கா. ஃபர்ஸ்ட் நீங்கள் அவள் கூட ஃபயர்போல்ட்டால் பேசாமல் இருந்தீங்க. இப்போ அவளோட கேட்டால் பேசாமல் இருக்கீங்க. ஏன்னா அது ஸ்கேபர்ஸை சாப்பிட்டுடுச்சு அப்படின்னு ரான் சொல்லறான். ஏன்னா அவளோட கேட் எல்லா பூனைகள் மாதிரியும் நடந்துக்குச்சு அப்படின்னு ஹேக்ரித் சொல்கிறாரு. 2-3 தடவை அழ வேற செஞ்சுட்டா. கொஞ்சம் கஷ்டமான நேரத்தில் தான் இருக்கா தெரியுமா. அவளுக்கு முடிஞ்சதை விட ஜாஸ்தியான வேலைகளை தான் அவள் செய்கிறா. இருந்தாலும் இந்த கேஸில் வேற எனக்கு நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தா. இப்போ நம்மளுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹேக்ரித் சொல்லிட்டு இருந்தார். ஹேக்ரித் நாங்கள் கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கணும், சாரி அப்படின்னு ஹாரி ஆரம்பிக்கிறான். நான் உங்கள் 2 பேரையும் ப்ளேம் பண்ணலை அப்படின்னு ஹேக்ரித் சொல்கிறாரு. நான் தான் நீ ராப்பகலாக குவிடிச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறதை பார்த்துட்டு இருக்கேனே. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லணும், நீங்கள் 2 பேரும் உங்கள் ஃப்ரெண்டை ப்ரூம்ஸ்டிக் விடவும் ராட்ஸை விடவும் அதிகமாக மதிப்பீங்கன்னு நினச்சேன். அவ்வளோதான். ஹாரியும் ரானும் ஒருத்தர் அன்கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிறாங்க. ரொம்ப அப்செட்டாக இருந்தா. ரியலி அப்செட். பிளாக் ஒன்று கிட்டத்தட்ட அட்டாக் பண்ண ட்ரை பண்ணனால. அவளுக்கு அவளோட ஹார்ட் கரெக்டான இடத்துல இருக்குது. ஆனால் நீங்கள் 2 பேரும் அவள் கூட பேசாமல் இருக்கீங்க. அவள் அவளோட பூனையை மட்டும் விட்டானா நான் அவள் கூட பேசுவேன் அப்படின்னு ரான் கோவமாக சொல்லறான். அது செஞ்சது தான் சரி அப்படின்ற மாதிரி இன்னும் நடந்துட்டுருக்கா அப்படின்னு ரான் சொல்லறான். செல்ல பிராணிகள் மேலே இருக்கிற பாசம் சில நேரம் கண்ணை மறைச்சிடும், ஸ்டூப்பிடாக நடக்க வைக்கும் அப்படின்னு ஹேக்ரித் வைஸாக சொல்கிறாரு. அவருக்கு பின்னாடி பக்பீக் சில ஃபெரட் போன்ஸை ஹேக்ரிதோட பில்லோ மேலே துப்பிக்கிட்டு இருந்தது. அவங்களோட மிச்ச டைமை குவிடிச் கப் பற்றியும் கிரிஃபிண்டரோட வின்னிங் சான்சஸை பற்றியும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. 9 o'clock ஹேக்ரித் அவங்கள திரும்பவும் காசில்கே கூட்டிகிட்டு வந்து விடுறாரு. அவங்க காமன் ரூமுக்கு வந்தபோது அங்கே இருந்த நோட்டீஸ் போர்டை சுற்றி நிறைய பேர் நின்றுட்டு இருந்ததை பார்த்தாங்க. ஹாக்ஸ் மீட் அடுத்த வாரம் அப்படின்னு ரான் அதுக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்து சொல்லறான். நீ என்ன சொல்கிற அப்படின்னு ஹாரி கிட்ட மெதுவாக போய் கேட்குறான். வெல்,
ஃபில்ச் அந்த பாசேஜை பற்றி இன்னும் எதுவும் பண்ணலை அப்படின்னு ஹாரி இன்னும் அமைதியாக சொல்லறான். ஹாரி அப்படின்னு ஒரு வாய்ஸ் அவனோட காதில் கேட்குது. ஹாரி திரும்புகிறான். பக்கத்து டேபிளில் தான் ஹெர்மைனி உட்கார்ந்திருந்தா. அந்த டேபிளில் இருந்த புக்ஸ் அவளை மறைச்சிருந்தது. ஹாரி, நீ திரும்பவும் ஹாக்ஸ்மீட்குள்ளே போனேன்னா நான் ப்ரொஃபஸர் மெக்கானகல் கிட்ட அந்த மேப்பை பற்றி சொல்ல வேண்டியிருக்கோம் அப்படின்னு ஹெர்மைனி சொல்லறா. உனக்கு யாராவது பேசுகிற சத்தம் கேட்குதா ஹாரி அப்படின்னு ரான் சொல்லறான். ரான், உன்னால் எப்படி அவனை அங்கே போக விட முடியும்? சீரியஸ் பிளாக் உனக்கு என்ன பண்ணான்னு தெரியும்ல. ஐ மீன் இட், நான் கண்டிப்பாக சொல்லுவேன் அப்படின்னு ஹெர்மைனி சொல்லறா. ஸோ இப்போ நீ ஹாரியை எக்ஸ்பெல் பண்ண ட்ரை பண்ணுறியா? இந்த வருஷத்தில் போதுமான அளவு டேமேஜ் பண்ணிட்டம்மா, நீயே போதுமா அப்படின்னு ரான் கோவமாக கத்துறான். ஹெர்மைனி அவனுக்கு பதில் சொல்ல அவளோட வாயை திறக்கிறா. ஆனால் அந்த நேரத்தில் மியாவ் அப்படின்னு சவுண்ட் விட்டுட்டே க்ரூக்ஷாங்க்ஸ் அவளோட மடியில் படுக்குது. ரானோட முகத்தில் இருந்த எக்ஸ்பிரஷனை பார்த்து ஹெர்மைனி பயந்துட்டே க்ரூக்ஷாங்க்ஸை தூக்கிட்டு கேர்ள்ஸ் டார்மெட்டரிக்கு நடந்து போயிடுறா. ஸோ என்ன சொல்லுற? போலாமா? போன தடவை நீ வந்தபோது நீ எதுவுமே பார்க்கல, நீ ஜோங்கோஸ்க்கு கூட போய் பார்க்கவே இல்லை அப்படின்னு ரான் ஹாரி கிட்ட சொல்லறான். ஹாரி திரும்பி பார்த்து ஹெர்மைனி அங்கே எங்கேயும் இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு, ஓகே, ஆனால் நான் இந்த தடவை இன்விசிபிலிட்டி க்ளோக்கை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு அவன் மெதுவாக சொல்லறான். இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.